லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இயேசு கண்டார் அவனுடைய விசுவாசத்தை. அவர் என்ன செய்தார்? கண்டார். திமிர்வாதம் நம்ம சம்பவம் தெரியும், ஆனால் நான் சம்பவத்தை ரொம்ப சொல்ல போகலை. கவனிங்க. இப்போ படுக்கையோட கட்டிலோடு கொண்டு உள்ளே இறக்கிட்டானுங்க. வீட்டுக்குள்ளே கூரையும் பிச்சுட்டு உள்ளே இறக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த கூரைக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், தட்டோடுகள். 19 ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடினால் அவனை உள்ளே கொண்டு போகிறது வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களை, தட்டோடுகள்னு என்னன்னு தெரில, ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள், ஆமாம், ஏதோ ஒன்று கலத்திட்டானோ. ஸோ ஸ்பேனர் வச்சு கலத்தினானோளா, எப்படி கலத்தினான்னு தெரியல, கலத்திட்டானுங்க. கலத்தி உள்ளே என்ன செஞ்சிட்டானுங்க, ஏசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தன் கட்டில் இறங்கி உடனே கீழே என்ன செய்கிறான், வாரான். என்னடா மேலே பார்த்தா 4 பேர் 4 கயிறையும் பிடிச்சிட்டு இருக்கானு. சோத்திரம். ஏசுக்கு என்ன செய்யணும் நான் நினைக்கிறேன், அவனுக்கு ப்ளீஸ் 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 எதாவது செஞ்சு அவனை என்ன செஞ்சுருங்க, சுகாக்கிருக்கேன்னு சொல்லியிருப்பானுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனால் நடக்க முடியலை. அதான் என்னுடைய கண்டிஷன். ஏன்னா நடக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இவனுங்க வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது கட்டிலோட கொண்டு வந்தாலும் வீட்டு வாசல் வந்து தள்ளி விட்டுருப்பான். நீ நொண்டியாவது எப்படியாவது அவருக்கு முன்ன போய் என்ன செஞ்சிரு, உட்காந்துரும். அவனால் நடக்க முடியாததுனால ஒருவேளை சப்பானியாக இருப்பாரோ என்னன்னு தெரில. இல்லைன்னா அந்த வியாதி, ஏன்னா வியாதி திமிர்வாதம்னு சொல்லியிருக்கு. அந்த வியாதினால் அவரால் எழும்பவே முடியலை. என்னுடைய பாயிண்ட் படி சொன்னால் 1% எழும்ப முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் என்ன செஞ்சுருப்பார், எழுப்பி உள்ளே விட்டுருப்பாங்க. நீ அவருக்கு பிட்ட படுத்துரு, இந்த ஜனங்களை தாண்டி என்ன செய்து போகணும். ஏன்னா இங்கே இப்போ ஆளே உள்ளே விட முடியலை, பின்ன இங்கே கட்டிலோடு உள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இறக்கிட்டானுங்க. ஸோ அப்போது எல்லாரும் என்ன பார்த்தாங்க, அவன் திமிர்வாதம், அவனுக்கு வியாதிக்கு பட்டியலும் கொடுத்தாங்க, வியாதிக்கு பேரும் கொடுத்தாங்க. இவன் திமிர்வாதம், எந்த வியாதியோடு இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு வியாதியை பார்த்தார். ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் கூட டீப்பாக மனுஷன் பார்க்காத விதமாக ஒன்று பார்த்தார். என்னென்னா, இவன் வியாதியை மட்டும் பார்க்கல, இவன் வியாதி வந்ததுக்கான காரணத்தை இயேசு அங்கே என்ன செஞ்சார், பார்த்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் சில என்ன சொல்லியிருக்கணும், இயேசு பவர்ஃபுல் வேடாக இருந்தால் நமக்கு சொல்லலாம். 38 வருட வியாதியஸ்னை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவனை பார்த்து என்ன சொல்லணும், எலும்பு, இயேசு நாமத்தினால உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எலும்பு, இல்லைன்னா எழுந்து நட அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு ஒன்றும் சொல்லலை. மாறாக என்ன சொன்னார்னா, உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது. ஆமாம், இயேசு சொன்னதுக்கும் அவனுக்கு வியாதிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். அவனுக்கு பார்ப்போம், என்னடா ஆண்டவரே, அவன் அவள்கிட்ட சொன்னார், எவள்கிட்ட அந்த விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து விட்ட சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு இனி பாவம் செய்ய. அது நியாயமான காரணம். இவனோ படுக்கையில் இருக்கு, இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. ஸோ இவனோ எழும்ப முடியாமல் இருக்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே, ஆமென், ஸ்தோத்திரம், அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சான், போகிறான். அடுத்த பிறகு தான் சொல்கிறாரு 24, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றா. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். கவனிங்க. நமக்கு சில நேரம் கூட்டம் நல்லா இருக்கும்போது அற்புதம் நடக்குது, ஹீலிங் நடக்குது, இல்லைன்னா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், ஆண்டவரோடு உறவாடுகிறோம். ஆனால் அது நிலைக்கு தான் கேட்டால் சிலரோட வாழ்க்கையில் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 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 சக்க மரத்தில், ஒரு பலா மரத்தில், இல்லைன்னா ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் எல்லாம் பறிக்கிறோம். ஒரு வருஷம் பறிச்சாச்சுன்னா
அதுக்கு அடுத்த வருஷம் அதே மரத்தில் திரும்ப மாங்காய் வருமா? மாங்காய் இந்த நேரம். ஆனால் அந்த விடுதலையை தேவன் விரும்பலை. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், ஒரு அற்புதத்தை மட்டுமல்ல, இல்லைன்னா ஒரு சுகத்தை மட்டுமல்ல. அவர் எதை விரும்புகிறார்னா, அந்த வியாதி வருவதற்கான காரணம் என்ன என்பதை இயேசு என்ன செய்கிறாரு பார்க்குறார். நம்ம வியாதியை தான் பார்க்குறோம். இயேசு வியாதி வருவதற்கான காரணம், அந்த காரணத்தை இயேசு முறியடித்த போது இந்த வியாதி சுகமாகிவிட்டது. சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை. நம்ம பார்வையில் அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாததான் நமக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவர் ஏன் சமாதானம் இல்லைன்னு பார்க்க மாட்டார். இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுக்கான காரணம் என்ன, அதை பார்த்து அதை ஆண்டவர் வேரோடு பிடுங்கி எறியும் போது அந்த குடும்பத்துக்கு நிரந்தரமான சமாதானம் உண்டாகிறது. இந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளோ தரித்திரம்? நல்லா உழைக்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, எல்லா கடமைகளை செஞ்சாலும், ஆமீன் ஸ்தோத்திரம், ஏன் இவ்வளவு வறுமை, ஏன் இவ்வளோ தரித்திரம் அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போது தரித்திரத்தால் பார்க்க வேண்டியது, இந்த வீட்டில் தரித்திரம் வருவதற்கான காரணம் என்ன, அதை வேரோடு பிடுங்கி எறியும் போது ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் நிரந்தரமான செழிப்பு உண்டாகிறது. ஏன் அடிக்கடி இந்த புருஷனும் மனைவிக்கும் சண்டை? ஏன் அடிக்கடி பிரிவினை? ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ சின்ன ஒரு காரணமாக இருக்கும், பெரிய சண்டையாக இருக்கும். அப்போது மனைவி சரியில்லை, புருஷன் அல்ல, ரெண்டு பேரும் நல்லவங்க தான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் வேரோடு பிடுங்கப்படும் போது அந்த வீட்டுக்கு நிரந்தரமான விடுதலை. எவ்வளோ உழைக்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒரு காசும் அவங்க கையில் இல்லை. இடையில சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு அந்த ஒரு நீயா நானா மாதிரிப்பட்ட ஏதோ ஒன்றில் நினைக்கிறேன். அதில் இது பண்ணும்போது ஒரு பிள்ளை சொல்லுது, நான் எவ்வளோ நாளாக எங்கள் அப்பாட்ட கேரன் போர்டு வாங்கி கேட்குறேன், எங்கள் அப்பா வாங்கி தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அப்படியே அழுதுச்சு. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்? அவர் சொன்னால், நான் ஒரு கூலி வேலை பார்க்குறேன். ஸ்தோத்திரம். முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்து, அதுக்கப்புறம் மாதம் வருகிற இந்த வருமானத்தை வச்சு என் வீட்டு வாடகை மாதம் நான் 4000 ரூபா கட்டணும், அடுத்து அந்த கடன் இந்த கடன் இதெல்லாம் அடைச்சி கொண்டு போகிறதுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ என்னால் முடியலை சார், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று என் பிள்ளைக்கு என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவர் அழுகிறார். அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையோட ஏக்கம், தகப்பனால் நிறைவேற்ற முடியலை அப்படின்ற ஒரு ஏக்கம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு காரியத்தில் அதை தான் பார்க்குறோம். ஏன் இவ்வளோ உழைக்கிறாங்க, இவ்வளோ பிரயாசப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் செஞ்சும் ஏன் பிரயாசப்பட்டும் பணம் எல்லாம் எங்கேயோ ஒழுகிட்டு போகுது. அப்போ இவங்க சொல்ல, நான் உழைக்கிறேன், டாக்டர்கிட்ட போகுது, வட்டிக்காரன்ட்ட போகுது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இவ்வளோ உழைத்தும் உன் கரங்களில் பணம் தங்காததுக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை வேரோடு மாற்றுவதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் பார்த்தது அவன் வியாதி என்று, இயேசு பார்த்தது இந்த வியாதிக்கான காரணம் பாவம் என்று. பாவம் மன்னிக்கப்படாமல் இவனுக்கு சுகம் உண்டாகாது என்பதை கர்த்தர் அறிந்தபடினாலே, அதை இயேசு கண்டபடினாலே அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார். பாவத்தின் இந்த மன்னிப்பை பெற்ற உடனே அந்த மனிதன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். அந்த நிமிர முடியாத கூனியை நம்ம பார்க்கும்போது தெரியும். எல்லாரும் சொன்னாங்க, பார்த்தாங்க, இவர் கூனி. இயேசுக்கு பார்வையில் கூனியாக தெரியலை. சாத்தான் அவனை 18 வருஷமாக என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். இயேசுக்கு பார்வையில் சாத்தான் கட்டி வச்சது தெரிஞ்சு
அந்த கட்டை அவிழ்க்கப்பட்ட உடனே அவை நிமிர்ந்துட்டாள். நான் இந்த உபவாச ஜெபத்தில் என்னுடைய பாரம் என்னவென்றால், சில குடும்பங்களை விட்டு அந்த பிரச்சனை மாறணும், கவலை மாறணும், தரித்திரம் மாறணும் என்பதில்லை, அதற்குரிய வேரை கர்த்தர் இந்த பகலில் வேரோடு பிடுங்கி எறிவாராக. ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே நடக்கும்போது சூப்பர், ஆண்டவர் பேசினார், இடைப்பட்டார், சாட்சி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. 1 மாதம் தாண்டும் அதே பழைய நிலைமை. திரும்ப ஒரு 21 days ஃபாஸ்டிங் ப்ரே இருக்கும்போது பயங்கர ஃபயரு, ஃபேம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறோம், எல்லாம் ஓகே. அடுத்து 1 மாதம் தாண்டும்போது திரும்ப அதே வட தடவியது. நோ 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 நோ. அப்போ காரணம் என்ன? ஏன் அது நிலைக்கலை? ஏன் அது அபிஷேகம் நிலைநிற்கலை, கிருபை நிலைநிற்கலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்னேன், மரத்தில் அடுத்த வருஷமும் இந்த வருஷம் அதான் நான் சொன்னேன், 21 days ஃபாஸ்டிங் எல்லா எல்லாத்தையும் பறித்து போட்டாச்சு. ஓ சூப்பர், நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் பார்த்தா திரும்ப மாங்காய் காய்ச்சி கிடக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் மாங்காய் பறிப்பு தான் வேலை இருக்கே ஒழிய அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அப்போ என்ன செய்யணும்? அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறிஞ்சிட்டா அடுத்து அந்த நிலைமை வரவே வராது. எத்தனை பேர் நான் சொல்கிற புரிகிறது? ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நல்லா ஆராதிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அந்த நேரம் நல்லா இருக்குது, அடுத்து திரும்ப அதே பழைய நிலைமைன்னா நான் சொல்கிறேன், இந்த மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்படாதபடி இயேசு சுகத்தை கொடுத்துருப்பார்னா கண்டிப்பாக சுகம் கிடச்சிருக்கும். ஆனால் 6 மாதம் தாண்டினா அவன் திரும்ப அதே படுக்கையில் தான் படுத்திருப்பான். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொன்னான், இயேசு சுகம் கொடுத்தார், ஆமாம் நடந்து போனேன், ஆமாம் நடந்து போனேன், இப்போ திரும்ப. ஏன்னா இயேசுதன் இவன் பாவம் மன்னிக்கப்படாமல் இவன் சுகத்தை பெற்றுக்கொண்டால் இந்த சுகம் இவனுக்கு நிரந்தரமாக இருக்காது. இவன் என்ன செய்வான்? சுகமான உடனே 1 வாரம் சர்ச்சுக்கு போவான், 1 மாதம் சர்ச்சுக்கு போவான். அடுத்து இவனுக்குள்ளே பாவம் என்கிற விதை கிடக்குது. அந்த விதை கிடக்கிறதுனால இவன் திரும்பவும் அதே பாவத்துக்கு என்ன செய்வான்? போவான், செய்வான். அந்த பாவம் இவன் அட்டாக் ஆகும். கொஞ்ச நாள் ஆனபோது திரும்பவும் வியாதி பிடிச்சி படுக்கையில் கிடப்பான். அப்போ இவனுக்கு தேவை வியாதின்னு சுகம் அல்ல, அதுக்கு முன்பாக இவனுக்கு தேவை பாவத்திலிருந்து மன்னிப்பு, விடுதலை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகலில் சிலதை கர்த்தர் வேரோடு பிடுங்க போகிறார். ஆமேன். இயேசு பார்க்குறது உனக்கு கஷ்டம் இல்லை, இந்த கஷ்டத்துக்கான காரணம், உன் வியாதிக்கான காரணம், பிரிவினைக்கான காரணம், சாபத்திற்கான காரணம், தரித்திரத்திற்கான காரணம், எழும்ப முடியாததற்கான காரணம், இதற்கான காரணத்தை இயேசு பார்க்கிறாரு. இந்த பகலில் அவைகள் வேரோடு அடக்கப்படுவதாக, பிடுங்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக, ஒரு நிரந்தரமான விடுதலை கர்த்தர் இந்த பகலை கட்டளையிடுவாராக. நல்லா கையை தட்டி ஒரு 2 நிமிடம் உடாபாலாபா ஷகாதாரா பாராபா உடாலாபா ஷிகாதாரா லிகமானா இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, வேரோடு பிடுங்கப்படட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, வேரோடு பிடுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் 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 வேரோடு பிடுங்கப்படட்டும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஆமென், ஆமென். நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா திரும்ப அதே பாவம் செய்கிறேன், அதே தவறுக்குள்ள விழுகிறேன். அந்த வேறு இந்த பகல, அந்த ஆணி வேர் இந்த பகல இயேசுவின் நாமத்தினால பிடுங்கப்படுவதாக. நான் எழும்ப பிரயாசப்படுறேன். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்ன வச்சேன்னா நான் 4 ஸ்டெப் பின்னாடி போகிறேன். என்னை பின்னாடி இழுக்கிறேன். அந்த பாவ கயிறு, அந்த சாத்தாண்ட கயிறு இந்த பகல துண்டிக்கப்படுவதாக, இந்த பகலில் இல்லாமலாகி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. உடாபரபலபல ஷகதரகடமனா ரேகாக ஷிகாலகதரமனா. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, வேரோடு பிடுங்கப்படுவதாக. சொல்லுங்க, வேரோடு பிடிக்க. நான் இதை சொல்லும் போது என் சரீரத்தை ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன், என் சரீரத்தை ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன். ஆமென், ஆமென். இந்த சபை
ஆமை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருப்பதற்கு அந்த கண்ணி அந்த வேறு இந்த பகல்ல இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படுவதாக. ஆமை எங்க பிள்ளைங்க ஒரு கட்டத்துக்கு மேல எழும்ப முடியாதபடிக்கு பிரகாசிக்க முடியாதபடிக்கு கண்ணி இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படுவதாக. எஸ் 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 குடும்பத்தில் தரித்திரம், வறட்சி, ஆமை வியாதி, அதற்கான வேகம் இந்த பகல்ல இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படட்டும். இந்த மோச ஜபத்தில் வேரோடு பிடுங்கப்படட்டும், வேரோடு பிடுங்கப்படட்டும், வேரோடு பிடுங்கப்படட்டும், வேரோடு பிடுங்கப்படட்டும், வேரோடு பிடுங்கப்படட்டும். கமான் கமான் கமான். உடா பல பல பல. கர்த்தர் அதை செய்கிறார் சிஸ்டர், கர்த்தர் அதை செய்கிறார். உனக்கு தேவை சுகம் மட்டுமல்ல, அந்த வியாதிக்கான காரணம் அது இப்பொழுதே அழியட்டும் 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 அழியட்டும். உடா கபா 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 கபா. உடா ரபா. நான் நல்லா உழைக்கிறேன், நான் நல்லா பிரயாசப்படுறேன், ஆனா என் பிரயாசம் குடும்பத்துல தங்கல, ஒழுகிட்டே இருக்கு ஒழுகிட்டே இருக்கு. அது இந்த பகல்ல வேரோடு பிடுங்கப்படட்டும் பிடுங்கப்படட்டும். உடா பகதுனா மன. உடா ஷகா தலா கடா ரிபி. உடா கமா ஷிகா தரா. கதாவே கதாவே கதாவே. நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னால எழும்ப முடியல. அந்த கண்ணி வேரோடு பிடுங்கப்படுது. வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு, சனிக்கிழமை நல்லா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, ஆனா திங்கக்கிழமை அதே பழைய நிலைமை. ஏதோ ஒரு கண்ணி வேரோடு இயேசுவின் நாமத்தில் பிடிக்கப்படுகிறது. எஸ் 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 எஸ். உடாலக ஷிகாலக திரபல கதரபா. ஆமென். வேரோடு பிடுங்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வேரோடு பிடுங்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். வேரோடு பிடுங்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். நான் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்தை நான் கட்டளை எடுக்கிறேன். எதெல்லாம் எங்க பிள்ளைகள் கஷ்டம் பிரச்சனை ஃபீல் பண்றாங்களோ அது அல்ல மாற வேண்டியது. அதற்கு காரணமாய் இருக்கிற அந்த கண்ணி, அந்த வேறு, அந்த சாத்தானை தந்திரம் இந்த பகல்ல இயேசுவின் நாமத்தில் அவைகள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு எதை பார்த்தாரு? வியாதியை மட்டும் பார்க்கல, அந்த வியாதிக்கான காரணம். வெரி குட். காரணத்தை பார்த்தாரு. அந்த காரணத்தை இயேசு கட் பண்ணி விட்டார். அவனுக்கு வியாதி இருந்து சுகம் உண்டாச்சு. ஆமென். ரெண்டாவது ஒன்று கண்டார். அதை மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மணி 12:45 ஆக போகுது. நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். வெளியூர்லேருந்து வந்தவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் இருக்க அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டார். 20வது வசனம் அப்படிதான். அவர்களுடைய விசுவாசம், அவரிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் என்ன? ஆமே. யாருடைய விசுவாசம்னா அந்த மனிதர்கள், அந்த சுமந்து கொண்டு வந்தார்களோ அந்த மனிதர்கள். ஆமேன். அவங்களுக்கு என்ன விசுவாசம் வந்துச்சுன்னா 17 கடைசியில் 17ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தரோட வல்லம் என்ன செய்துட்டு விளங்கிட்டு. இப்போ பாருங்க, இவனுங்க பார்க்குறானுங்க வியாதிகள் சுகமாக்கத்தக்க வல்லமை இயேசுடத்திலிருந்து என்ன செய்து வெளிப்படுது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது சில மனுஷர் இதை பார்த்த உடனே, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவனுங்களுக்கு என்ன விசுவாசம்னா, இயேசுடத்திலிருந்து சுகம் வெளிப்படுவதை பார்த்தாங்க. வல்லமை வெளிப்படும்போது வியாதி குணமாகிறத பார்த்த உடனே என்ன விசுவாசம்? இவர்களுக்கெல்லாம் வெளிப்பட்ட சுகம் இந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த விசுவாசம். அப்போ அவங்க நான் நினைக்கிறேன், அவங்க கண்ணால் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுது. அவங்க கண்ணால் ஒரு குருடன் பார்க்குறான், ஒரு செவிட நடக்கிறான், இல்லைன்னா ஒரு வயது ஒரு கட்டி கரையுது, ஏதோ வியாதி சுகமாக. அப்போ பார்த்தவங்களோட ஒரு விசுவாசம் என்ன விசுவாசம்? இயேசு சுகம் கொடுப்பான்ற விசுவாசம் காட்டிலும் அதான் விசுவாசம். ஆனால் என்ன அவங்களுக்கு நடந்தது, அவர்களுக்கு கர்த்தர் செய்ததை யாருக்கும் செய்வார்? இந்த திமிர்வாதக்காரனுக்கும் செய்வார். இந்த விசுவாசம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நேராக பார்த்துட்டாங்க. இருந்தனால நேராக வீட்டுக்கு போயிட்டானுங்க. அவங்க ஏன்பா
அவனுக்கு நான் நினைக்கிறேன் அவனை வர்றவங்க அப்படி ஒரு வெறியில் இவன் பார்க்குறான், திமிர்வாதக்காரன், பேச முடியும்னு நினைக்கிறேன். ஏன் நல்லானே இருந்தியா, ஏன் இல்லை வா நம்ம போவோம், எங்கே போகிறதுக்கு? ஸோ அது இயேசு மூலம் சுகம் நடக்குது. நான் எப்படி வர்றதுக்கு, என்னால் எழும்ப முடியாது, உட்கார முடியாது, பின்னைங்க நான் நடந்து வருது. ஆமே, அப்போ எப்படி கொண்டு போகிறது? ஒன்று என்னை கொண்டு போக வாய்ப்பே இல்லை. நீ வராட்டாலும் இவன் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னான்னு தெரியல. ஏன்னா வியாதி திமிர்வாதமாக்கு சில திமிரெல்லாம். ஆமே, அப்போ நான் நினைக்கிறேன் இவன் வரமாட்டேன்னு சொன்னானோ தெரியலை. ஏன்னா பாவத்தில் வந்தாங்க. அப்போ தலைவன் எங்கேயோ நிறைய சுகம் இருக்கும்போது தலைவர் நல்லா விளாண்டுருக்காரு. அப்போ பாவம் சோத்திரம். அதனால் நாளைக்கு இவன் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா திமிர்வாதமாகும். இவனை பார்த்தேன், நீ வரமாட்டான்னு சொன்னால் உனக்கு என்ன, தூக்குடா நீ அந்த காலத்துக்கு, நீ இந்த காலத்துக்கு. 4 பேர் 4 காலை தூக்கி கொண்டு போயிட்டானுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஏன்னா அவனுக்குள்ள, ஏன்னா அவனுக்கு விசுவாசத்தெல்லாம் இயேசு பார்த்தது யாருக்கு விசுவாசம்? கொண்டு வந்தோட விசுவாசம். சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒன்று பாவத்தில் வந்தது, 2வது வியாதியே என்ன வியாதி? திமிரு பிடிச்ச வியாதியாக்கும், திமிர்வாதம். அது என்ன வியாதின்னு எனக்கு இன்னும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் போகிறோம் என்கிட்ட சொல்லுங்கள். என்னமோ எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சு, தலைவரால் எழும்பி நடக்க முடியலை, அந்த வியாதி மட்டும் தெரிஞ்சு. அதனால் இவனுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லை, இவனை தூக்கிட்டே வந்துட்டாங்க. அப்போ அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னென்னா, அங்கே நடந்தது இவனுக்கு என்ன செய்யும், நடக்கும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த விசுவாசத்தை இயேசு என்ன செஞ்சார், கண்டார். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இதில் ஒரே ஒரு வேர்டு, இது ப்ரேயர் ஒரு வேர்டு என்ன நம்ம பார்க்கணுன்னா, பேதுருட்ட இந்த விசுவாசம் இருந்துச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, இயேசு கடலுக்கு மேலே நடந்து வர்றதை பேதுரு என்ன செஞ்சார், பார்த்தார். அப்போ அவனுக்கு என்ன விசுவாசம்? இயேசு நடந்தார், நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் அது விசுவாசம்தான். கூட இருந்தவனை விசுவாசிச்சானு. ஆனால் பேதுரு ஒருபடி மேலே என்னென்னா, அவர் நடக்க முடியும்னா ஏன் என்னால் என்ன செய்ய முடியாது? அவனுக்கு விசுவாசம். அப்போ நானும் நடக்க முடியும். ஆமேன். அதான் பேதுருக்கு விசுவாசம். ஆண்டவர் முடியாது அப்படின்னு சொல்லு, வா வா நடக்கலாம். ஆமேன். தண்ணியில் நடக்கிற மாதிரி ஒன்றே நடக்க வைக்கிறேன். தலைவர் 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சார். திடீர்னு யோவானை பார்த்தாரு, சோத்திரம். காற்றை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தா உள்ளே போயிட்டார், சோத்திரம். அப்போது இதுதான் விசுவாசம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு இடத்துல கேட்குறாங்க, ஏன் உம்மளால் முடிந்தது ஏன் எங்களால் முடியலை? இதுக்கு ஆண்டவர் அழகான ரீசனை கொடுத்தார். இப்போ நாம் வேதத்தை படிக்கும்போது நமக்கு என்ன யோசிக்கணும்னா, இங்கே நடந்தது, இங்கே கர்த்தர் செஞ்சார், ஏன் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய மாட்டார்? இவங்களை கொண்டு செஞ்சார்னா ஏன் என்ன கொண்டு செய்ய மாட்டார்? இந்த விசுவாசம் நமக்கு வரும் என்றால் நிச்சயமாக நம்முடைய கண்கள் மிகப்பெரிய விடுதலையை பார்க்கும். ஒத்துக்கொள்கிறாங்க? ஆமே. நியாயாதிபதிகள் 6 ஆமேன். நமக்கு தெரியும், உள்ளே போண்டாம். கிதியோன் சொல்கிறாரு, தேவதூதன் வந்து பேசுகிறார். அவங்க கேட்குறாங்க, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? அவங்க கேட்குறான், மோசே நாட்களை செஞ்சார், பார்வோண்டத்தில் செஞ்சாருன்னு நாங்கள் படித்தோமே, சொல்கிறோமே, இன்றைக்கி நடக்கலையே. இன்றைக்கி நாங்கள் ஒழிச்சு போயிருக்கோம். எங்கள் கூட உள்ளவங்க மலையில் ஒழிச்சிருக்கிறாங்க, குகையில் ஒழிச்சிருக்கு. ஏன் எங்கள் நாட்டில் நடக்கல? நாங்கள் அன்னைக்கு அவங்க மீதியை பார்வோண்ட அடிமையாக இருந்தார்கள், எகிப்திய இடத்துல அது அடிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் மீதியாண்டு அடிமையாக இருக்கணும். ஏன் எங்களால் நடக்கலை? ஏன் எங்கள் நாட்களில் நடக்கலை? அவங்க கேள்வி எழுந்துச்சு. ஆண்டு சொன்னார், அப்படிப்பட்டவன் தான் எனக்கு தேவை. ஒன்றை கொண்டு நான் அந்த மீதியானரை முறியடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும்போது என்ன ஃபெய்த் வரணும்? ஓ சூப்பர், ஆண்டு செஞ்சார்னு விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எல்லாம் தேவையில்லை. அவர்களை கொண்டு செய்தார்னா எங்கள் காலத்திலும் எங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அவர்கள் நாட்களில் செய்தார்னா எங்கள் நாட்களிலும் கர்த்தர். இந்த விசுவாசம் யாரிடத்தில் இருக்குன்னு கர்த்தர் பார்க்குறாரு. அவருக்கு யாரிடத்தில் விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறாரு. அதன் மூலம் தேவன் கிரியை செய்கிறார். சத்தமாக ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். பேதுரு அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். ஒரு பிரசங்கத்தை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அது அன்னைக்கு நடந்துச்சுன்னா இன்றைக்கும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். பேதுரு நாட்களை கர்த்தர் மரித்தோரை எழுப்பினார்னா இன்றைக்கும் ஊழியர்களை கொண்டு மரித்தோரை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நான் கொஞ்சம் கூட ஒருபடி கூட போய் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நாட்களில் செஞ்சதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய தலைமுறையில் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
விசுவாசிக்கிறாங்க. ஆமேன். விசுவாசிக்க ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அப்படி தான். ஏன் இவனுக்கு செஞ்சார்னா எனக்கு செய்ய மாட்டார். சோத்திரம். ஆமேன். திருமணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. டாக்டர் சொன்னால் சொல்லிட்டு போட்டு. ஆமேன். ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வந்துட்டு போட்டு, கவலைப்படாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், மரிச்சத்து போன சாராளுடைய கற்பத்தை திறந்து, ஆமே 100 வயசான கணவனாகி ஆபிரகாமுடைய சரீரத்தினால ஒரு ஈசாக்கை கொண்டு ஒரு அவரால் முடியும்னா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஜீசஸ், நான் விசுவாசிக்கிறேன் சார். ஆமாம், உன் கையில் ஒரு மனாசே இருக்கும், உன் கையில் ஒரு ஈசாக்கு இருக்கும் என்பதை நீ மறந்து விடாது. ஆபிரகாமுக்கு செஞ்சார், நான் விசுவாசிக்கிறேன். தூக்கி தூர போட அந்த விசுவாசத்தை. எனக்கும் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன். ஆமாம். அப்படி பார்வோன் நாட்களை செஞ்சார், தூக்கி தூரப்படும். அவனுக்கு அது ஒன்றும் கிதியோனை பாதிக்கலை. ஏன் எங்கள் நாட்களில் செய்யலை? ஏன் எங்களை கொண்டு செய்யலை? அவன் எங்களை கொண்டு செய்ய அவன் விசுவாசிக்கலை. ஏன் எங்கள் நாட்கள் நடக்கலை? அன்று ஒன்றை கொண்டு செய்ய வைப்பேன். நீ பராக்க இந்த 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 ஃபெய்த் இருக்குது பார்த்தி, இந்த ஆதம் எங்கே இருக்குது? இதுதான் எனக்கு தேவை. பார், வெறும் 300 பேரை கொண்டு வெட்டுக்கிளிகளைப் போல் பரம்பி கிடந்த மீதியானியர்களை முறியடித்தான் கிதியோன், வெற்றியை சுதந்தரித்தான். அப்போ அவங்ககிட்ட இந்த ஃபெய்த் என்னது? அவங்களுக்கு செஞ்சவர் இந்த வாதம் பிடிச்ச திமிரு பிடிச்சவனுங்க செய்வார்ன்ற ஃபெய்த்து இவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால் அவன் வரமாட்டேன்னு சொன்னான்னு நான் நினைக்கிறேன். அதனால் கட்டலோட கொண்டு வந்துட்டானுங்க. சோத்திரம். நீ இங்கே 3 நேரம் படுத்து கிடந்து தின்னுட்டு வாழ்க்கை ஓட்டலான்னு நினைக்கிறியா? ஆமாம், தூக்கிட்டே வந்துட்டானுங்க. இங்கே பார்த்தா இவனை சமாதானப்படுத்தி கொண்டு வந்த பார்த்தா இவனை உள்ள விடையலை. ஆமாம், நீ உள்ள விடாட்டேன கூரையை நான் பிச்சு தாரேன். சோத்தம் இறக்கிட்டானுங்க. பார்த்தா அந்த மனுஷன் அற்புதத்தை பெற்று. என்ன ஃபெய்த் இல்லை? ஆமேன்னு சொல்லுங்கள். வேதத்தை அப்படி வாசிக்காண்டு, வேதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ அது எனக்கும் கர்த்தர் செய்வார்னு என்ன செய்யணும்? அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் நான் சொல்ல வந்தேன். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு, அதை அங்கீகரிக்கிறார், அதை கனம் பண்ணுறாரு, அதற்கேற்ற பிரதிபலனை தருகிறார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீதானையா. நான் நம்புவேன், எஸ் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீதானையா. ஆமாம். நேரம் அதிகம் போய்ட்டு உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு, ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டவளை நான் விசுவாசிக்கிறேன். சத்தமா வேதத்தில் சொல்லப்பட்டவளை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கொண்டு நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னை நம்புகிறேன். நான் என்னை நம்புகிறேன். நல்ல கையை தட்டி, என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். உண்மையா என் ஜீவ நாட்களெல்லாம், எஸ் 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 என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். உண்மையா பாடணும். உண்மையா என் ஜீவ. ஆமென். என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீதானேயா. உண்மையா நான் நம்புவேன். எஸ். உடாலபா ஷலபலபலபா
உடாலபாஷிரபிர பலபரபலபரபரஷியா என் வாழ்வின் ரிகாதரஷியதர உடரபலபா. ஆமே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. பேதுரு கொண்டு செஞ்சதை என்ன கொண்டு செய்வீரப்பா, பவுலை கொண்டு செஞ்சதை என்ன கொண்டு செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆமே, ஆதி சபையில் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள். அது இந்த தடிக்காரங்களோட சபையில் நடக்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை. உடலாஷி அலபா. என முடிக்க மனசு இல்லை, ஒரு பெரிய பிரசன்ஸ். இயேசுவின் நாமத்தில் கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இந்த வருஷத்தில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற சகோதரிகள் கன்சீவ் ஆவார்களாக, எங்கள் பிள்ளைங்க கன்சீவ் ஆவார்களாக. ஆபிரகாமுக்கு செய்தவ, ஆமா அன்னாளுக்கு செய்தவ, ராகேலுக்கு செய்தவ, மனோவா குடும்பத்துக்கு செய்தவ, எலிசபெத்துக்கு செய்தவ, எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் நம்புவேன். என்ன பிரசன்ஸ். காபாபா உடாபாபா ஷகலபா ரபலபா உடாபால. இப்பொழுது அது நடப்பதாக. இன்னைக்கே நடக்கணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கே நடக்க, இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு லேசான காரியம்பா. சில உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படும். விழா எலும்பை எடுத்து ஏவாளுக்குள்ள வச்சீரு. நீ வானத்தை சிருஷ்டித்தவ, நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவ. ஆமை, இந்த உறுப்புகள் எங்க சிலருடைய சரத்தை சிருஷ்டிக்கப்படும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். செயல்படாத அணுக்கள், செயல்படாத செல்ஸ், ஆமை எந்தெந்த அவயங்கள், ஆமை எந்தெந்த காரியங்கள் செயல்படாமல் இருக்குதோ அனைத்து செயல்படட்டும், ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சூப்பர் நேச்சுரல் சாட்சிகள் கேட்க பண்ணுகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேறு அறுக்கப்பட்டு இருக்கிறது, வேறு அறுக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கையை தட்டி